அனைவருக்கும் வணக்கம். மே 23, 2024 அன்னைக்கு அதிகாலையில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மக்பூப் நகர் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. இந்த காலை அட்டன் பண்ண போலீஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட அதிர்ச்சியிலே உறைஞ்சு போய் நிற்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கால் பண்ணி சொன்னவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கனாக்க, ஒரு பாலத்துக்கு அடியில் வந்துட்டு ஒரு பெண்ணோட சடலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதிர்ச்சி தர அளவுக்கு இருந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்க, அங்கே இருக்கக்கூடிய மற்ற போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு டீமோட கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த சடலத்தை பார்த்தாக்க கிட்டத்தட்ட போலீஸே நடுங்கி போய் நின்றுருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த சடலத்தோட ஃபேஸ் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு செதஞ்சு போயிருக்கு. இதை போலீஸாலே கிட்டத்தட்ட பார்க்க முடியாத நிலைமையில தான் இந்த டெட் பாடி இருந்திருக்கு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஃபாரன்சிக் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நேரடியாக ஃபாரன்சிக் டீமும் ஸ்பாட்டில் ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. அந்த மாதிரி தேடும்போது ஒரே ஒரு துண்டு பேப்பர் மட்டும் கைக்கு கிடச்சிருக்கு. அதாவது இந்த லேடியோட பாடியில் ஒரு பர்ஸ் இருந்திருக்கு. அந்த பர்ஸில் ஒரே ஒரு பேப்பரில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. இது மட்டும்தான் அந்த இடத்துல தடயமாக கிடச்சிருக்கு. வேறு எந்த ஒரு தடயமும் கிடைக்கவே இல்லை. இப்போ இறந்து போன பெண் யார் என்னங்கிறது எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியல. யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி சுத்தமாக போலீஸுக்கு தெரியவே இல்லை. இப்போ கிடைச்ச குழுவிலேருந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. கால் பண்ணால் ஒரு நபர் அட்டன் பண்ணுறாரு. அவரோட பேர் சுரேஷ். அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேஷனுக்கு வர சொல்லி விசாரிக்கிறாங்க. இந்த லேடியோட உடம்புல உங்களோட மொபைல் நம்பர் இருந்துச்சு, நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது, என் பேர் சுரேஷ், இவங்க என்னோட சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட பேர் லக்ஷ்மின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இறந்து போன பெண்ணோட பேர் லக்ஷ்மின்னு சொல்லி கிளியராக தெரியுது. இவங்களோட பேக்ரவுண்ட்லாம் ஃபுல்லாக விசாரித்து பார்க்குறாங்க. அதாவது இந்த லட்சுமி கூலி வேலை பார்த்துட்ருக்காங்க. மேரேஜ் ஆகி 13 வருஷம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லேடிக்கு ஒரு பையனும் இருக்கிறான். இந்த மாதிரி கூலி வேலை பார்க்கக்கூடிய நபரை யார் கொலை பண்ணியிருக்க முடியும்? ஏதாவது ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஏதாவது பெரிய இஷ்யூ இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இல்லைன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ரீதியாக கொலை பண்ணுற அளவுக்கு இவங்க கிடையாது. ஏன்னா கூலி வேலை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. இவங்களை கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் இது சுரேஷுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. வேறு எந்த ஒரு க்ளூவும் போலீஸுக்கு கிடைக்கல. ஓகே, போலீஸ் அந்த இடத்துல ஸ்பாட்டில் அவங்களோட மொபைல் எதுவும் கிடைக்கவே இல்லை. அப்போ உங்களுக்கு கால் பண்ண நம்பர் எந்த நம்பர்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சுரேஷும் ஒரு நம்பர் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. கால் பண்ணுனா மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நம்பரும் மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஓகே, இந்த லக்ஷ்மியை உங்களுக்கு எதுக்கு கால் பண்ணாங்க லாஸ்ட்டான்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட லக்ஷ்மி ஒரு 2000 ரூபா பணம் வேணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. நானும் அவங்க சொன்ன இடத்துக்கு போயிட்டு நான் இந்த பணத்தை கொடுத்துட்டு வந்தேன். மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். இப்போ போலீஸுக்கு வேறு எந்த ஒரு தடயமும் கிடைக்காதனால அந்த இறந்து போன டயத்துலேருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய ரோட்டில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது ஒரே ஒரு ஃபுட்டேஜில் மட்டும் இந்த லேடி ஒரு ஜென்ஸோட நடந்து வர்றது ஃபுட்டேஜில் கிளியராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நடந்து வர்றது மட்டும்தான் கிளியராக தெரியுதே தவிர அந்த ஃபேஸ் கிளியராக இல்லை. அதாவது யார் அந்த ஆண் யார் இந்த பெண் அப்படிங்கிற அளவுக்கு கிளியராக தெரியவே இல்லை. இப்போ போலீஸ் இந்த ஒரு ஃபுட்டேஜை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த லேடி கூட வந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கே விசாரித்தாலும் யாருக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவே இல்லை. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சுரேஷை கூப்பிட்டு மறுபடியும் விசாரிக்கிறாங்க. நீ பணம் கொடுக்கும்போது அந்த லக்ஷ்மிக்கு பக்கத்தில் யாராவது ஜென்ஸ் இருந்தாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது சுரேஷ் சொன்னார், ஒரு ஜென்ஸ் இருந்தார் சார். அவர் எனக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த லக்ஷ்மி தான் என்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அந்த நபரோட பேர் காசிம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனடியாக ஓகே, இந்த காசிமை பற்றி வேறு என்ன டீட்டெயில் தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. மற்றபடி எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்கான அந்த லக்ஷ்மி அடிக்கடி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர் தான் இந்த காசிம்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த டீட்டெயிலும் தெரியல. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு போனான் காசிம். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொபைலை திருடிட்டு போயிட்டான். போன நபர் மொபைல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண கிடையாது. ஆனால் நாங்கள் கால் பண்ணுறோம், அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் கொடுத்தா உங்கள் மொபைலை தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக பேசியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும்னா, அவன் சொல்லக்கூடிய பணத்தை நாங்கள் தர்றோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அவன் ஒரு இடத்துக்கு கிளம்பி வர சொன்னான். நாங்கள் என்ன பண்ணணும்னா, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக நாங்கள் கிளம்பி போனதுக்கப்புறம் அவனை அந்த இடத்துல போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செல்ஃபோனே பிடிங்கிட்டு வந்துட்டோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த காசிம் ஒரு திருட்டு பையன் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கு போலீஸுக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. இது காசிம் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இவருக்கு கிளியராக தெரியல. ஏன்னா ஃபேஸ் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சுரேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு செல்ஃபோனை இவன் திருடி இருக்கிறதுனால நாங்கள் அடிக்கும்போது என் கூட என் ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்கான்னா,
ஃபோட்டோ எடுத்திருக்கான் அவனை, அந்த ஃபோட்டோ இருக்குது சார்னு சொல்லிட்டு மொபைலில் வந்து அந்த ஃபோட்டோ காட்டுறாங்க. இதை பார்த்த போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இந்த ஃபோட்டோ வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நபரை பற்றி ஏதாவது குழு கிடைக்குதான்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்போ 2024 ஜூன் 29ஆம் தேதி வந்துட்டு இந்த காசிம் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. இந்த லக்ஷ்மியை வந்து எதுக்காக கொலை பண்ணேன்னு சொல்லி கேட்குறாங்க. கொலையா? நான் எதுவும் பண்ணவே இல்லைங்க சார், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி இவன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனாலும் விசாரிக்க வேண்டிய விதத்தில் திரும்பவும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும்போது ஒரு வழியாக வந்துட்டு இந்த லக்ஷ்மியை கொலை பண்ணது நான் தான் சார்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறான். அடுத்து போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீ வந்து ஏற்கனவே செல்ஃபோன் திருடி இருக்க, இப்போ ஒரு கொலை பண்ணியிருக்க, இன்னும் நீ என்ன தாண்டா பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லக்ஷ்மி ஒருத்தரை மட்டும்தான் கொலை பண்ணியா, இன்னும் நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது அப்போ தான் வந்து ஒரு பெரிய ஷாக்கான ஒரு தகவல் கிடைக்குது. என்ன அப்படின்னா, இந்த லக்ஷ்மியோட சேர்த்து மொத்தம் 6 பேரை வந்து இவன் வந்து கொலை பண்ணியிருக்கிறதா அவனே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறான். அதாவது யாரெல்லாம் கொலை பண்ணியிருக்கான், எப்படிலாம் கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து அவன் வந்து ஒன்று விடாமல் சொல்லியிருந்திருக்கான். இந்த காசிம் யார் அப்படின்னாக்க, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சிந்தல்குண்டா பகுதியை சேர்ந்த ஒரு நபர் தான். 25 வயசு ஆகுது. இந்த நபர் வந்துட்டு வீட்டில் வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ரொம்ப வறுமையில் இருந்ததுனால இவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க ஊரை விட்டு இங்கே வந்துட்டு கூலி வேலை பார்க்குறான். கூலி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னா, சொந்தமாக வீடு, வாடகை வீடு எதுவுமே கிடையாது, ரோட்லேயே தங்க வேண்டியது, அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் தங்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடமும் தங்குறதுக்கு இல்லாமல் எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துலையே தங்கிட வேண்டியது. இந்த மாதிரி வந்துட்டு கிடைக்கிற இடத்துல தங்கி கிடைக்கக்கூடிய கூலி வேலையை பார்த்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து சரக்கு அடிக்கிறது, இது மட்டும்தான் வேலையாகவே பார்த்துருக்கான். மற்றபடி வந்து சம்பாதிக்கிற காசில் ஃபுல்லாக சரக்கு அடிக்கிறதுன்னு சொல்லி இதே மாதிரியே வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி இவன் வந்து கூலி வேலை பார்க்க போகும்போது தான் இந்த லக்ஷ்மியோட வந்து பழக்கமாகுது. அவங்களும் வந்து கூலி வேலைக்கு வர்றாங்க. ஒரு நாள் வந்து பழக்கமாகுது. பழக்கமானதுக்கப்புறம் 2 பேரும் வந்து அடிக்கடி பேசிக்கிறாங்க. இவங்களோட பேச்சு அடுத்த கட்டத்தை தாண்டி கிட்டத்தட்ட காதல் மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனால் யாரும் வந்து ஒருத்தர் நான் காதலிக்கிறேன்னு சொல்லி எதுவும் சொல்லவே இல்லை. மற்றபடி அந்த ஒரு லவர்ஸ் மாதிரி வந்து 2 பேர் இருந்திருக்காங்க. 2 பேர் எங்கே போனாலும் ஒரே இடத்துக்கு போகிறது, ஒரே இடத்துக்கு கூலி வேலைக்கு போகிறதுன்னு சொல்லி 2 பேரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க வழக்கம் போல் மே 22, 2024 அன்னைக்கு கூலி வேலை பார்த்துட்டு 2 பேருமே வந்து நைட்டில் நடந்து வராங்க. வரும்போது இந்த காசிம் என்ன பண்ணியிருக்கான்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒயின் ஷாப்பில் போய்ட்டு சரக்கு வாங்குறான். சரக்கு வாங்கிட்டு 2 பேரும் ஒன்றா வந்துட்டு ஒரு பாலத்துக்கு அடியில் உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா, நீ வந்து என் கூட ஒன்றா இருந்த அப்படின்னா உனக்கு வந்து 2000 ரூபா பணம் தரேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருக்கான். இப்போ இந்த லக்ஷ்மிக்கு வந்துட்டு ஒரு யோசனை என்ன அப்படின்னா, நம்மளே பணத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்துட்ருக்கோம், இவன் வந்து 2000 ரூபா பணம் தரேன்னு சொல்லி சொல்கிறான், இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கிறாங்க. இருந்ததுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னாக்கா, பணம் தரவே இல்லை. இவங்க வந்துட்டு பணம் கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனாலும் இவன் வந்து நான் தர முடியாது, 2 பேரும் தானே சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவங்கள வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கான். இருந்தாலும் லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து விடவே இல்லை, நீ கண்டிப்பாக எனக்கு பணம் கொடுத்தே ஆகணும், உன்னை நம்பி என் உடம்பே கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட்டாயப்படுத்தி கேட்டுட்ருக்காங்க. இப்போ கோவம் வந்தவன் என்ன பண்ணுறான்னா, லக்ஷ்மியோட சேலையை வந்துட்டு அவங்க கழுத்தில் இறுக்கி அந்த இடத்துலேயே வந்து கொலை பண்ணுறான். கிட்டத்தட்ட அவங்க மயங்கின நிலைக்கு போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃபேஸ்லேயே வந்து அடிச்சிட்றான். இந்த மாதிரி அடிக்கும்போது அவங்க வந்து அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறான்னா, அவங்கள வந்து அடிக்கிறான். இந்த மாதிரி அடிக்கும்போது ஃபேஸ் வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்து செதஞ்சு போயிடுது. இப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்துல வந்து டெட் பாடியை போட்டுட்டு அவன் கிளம்பி அங்கேருந்து போயிடுறான். இது வந்துட்டு லக்ஷ்மியை மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணானான்னு கேட்டால், லக்ஷ்மிக்கு முன்னாடி வந்து ஒரு 4 லேடிஸ் வந்து இதே மாதிரி தான் வந்து கொலை பண்ணியிருக்கான். அதாவது இந்த காசிம் வந்துட்டு யார் கூடலாம் பழகிறானோ, எந்த லேடிஸோட பழகுனாலும் என்ன பண்ணுறான்னா, அவங்கக்கிட்ட வந்து பொய் சொல்லி கேட்குறது, நான் வந்து பணம் தர்றேன், நீ வந்து என் கூட ஒன்றாருன்னு சொல்லி கேட்குறது. அவங்களும் அதை நம்பி வந்து இவனோட ஒன்றா இருக்கிறது. அதில் சில பேர் வந்து பணம் கேட்காதவங்க போயிடுறாங்க. பணத்தை கொடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கேட்கக்கூடிய எல்லா லேடிஸையும் பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மேட்லேயே வந்து கொலை பண்ணியிருக்கான். இதே மாதிரி 4 பேரை இதுக்கு முன்னாடி வந்து கொலை பண்ணியிருக்கான். இந்த லக்ஷ்மியை வந்து 5ஆவதாக கொலை பண்ணியிருக்கான். அடுத்தது வந்து மல்லேஷ் அப்படின்ற ஒரு ஜென்ஸை வந்து கொலை பண்ணியிருக்கான். அவர் எதுக்கு கொலை பண்ணியிருக்கானாக்கா, இந்த மல்லேஷும் இந்த காசிம் 2 பேருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு. அதாவது கூலி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. இந்த காசிமுக்கு வந்து ஒரு நாள் வந்து மல்லேஷ் வந்து கடன் கொடுத்துருக்காரு, ஒரு 3000 ரூபா பணம். இதை என்ன பண்ணியிருக்காருன்னா, அடிக்கடி கேட்டிருக்காரு, பணம் வாங்கினே கொடுடான்னு சொல்லி கேட்குறாரு. நான் தரமாட்டேனான்னு சொல்லிட்டு இவனு வந்து இழுத்தடிச்சிக்கிட்டே போயிருக்கான். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருன்னா, கட்டாயப்படுத்தி இல்லை நீ பணம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மல்லேஷ் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்குறாரு. இப்போ கோவமான இவன் என்ன பண்ணுறானாக்க, வா தர்றேன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய்ட்டு அந்த இடத்துலேயே வந்துட்டு நைட் டயத்தில் கழுத்து அறுத்து அந்த இடத்துல கொலை பண்ணுறான். ஸோ இவனுக்கு வந்துட்டு தடையாக இருக்கக்கூடிய யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே கொலையும் பண்ணிடுறான். போலீஸ் வந்துட்டு இவன்கிட்ட ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இவனை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டுடுறாங்க. அதாவது இந்த காசிம் வந்துட்டு
தான் லைஃப்பில் வந்துட்டு சம்பாதிக்கணும், ஃபேமிலிக்கு காசை கொடுக்கணும், அதெல்லாம் எந்த ஒரு இலக்குமே கிடையாது. என்ன பண்ணியிருக்கான்னா, கிடைக்கிற இடத்துல தூங்க வேண்டியது, கிடைக்கக்கூடிய டயத்தில் வந்துட்டு கூலி வேலை பார்க்க வேண்டியது, அந்த காசில் சரக்கு அடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் எந்த ஒரு லேடிஸை பார்த்தாலும் அவங்க கூட ஒன்றா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டியது. அதில் ஒத்துக்காத பெண்கள்கிட்ட பணம் தரேன்னு சொல்லி அவங்களோட ஆசையை தூண்டி அவங்களோட ஒன்றா இருக்கிறது. அதுக்கப்புறமும் வந்துட்டு ஒருவேளை லேடிஸ் வந்துட்டு பணம் கொடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தினா அவங்கள அந்த இடத்துலையே முடிச்சிட வேண்டியது. இதே மாதிரியே தான் வந்து வழக்கமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அதனால் பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரியான நபர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒருத்தன் பணம் தர்றான் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாக்க அது வந்து ஒரு குடும்ப பெண்ணுக்கு அழகு கிடையாது. அதனால் இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட எந்த ஒரு பழக்கமும் வச்சுக்காதீங்க. வாழ்க்கையில் மது, மாது இது 2 தான் முக்கியம் நினைக்கக்கூடிய இந்த காசிமை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.